வவுனியா குழுமாட்டுச் சந்தியில் கோர விபத்து. வீதியில் பாய்ந்த மாடுகளால் ஒருவர் படுகாயம். வவுனியா குழுமாட்டுச் சந்தி பகுதியில் இடம்பெற்ற முச்சக்கரவண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வீதியில் திடீரென மாடுகள் குறுக்கே பாய்ந்தமையே இந்த விபத்துக்கு பிரதான காரணம் என தெரியவந்துள்ளது. விபத்து நடந்த விபரம்: இன்று காலை குழுமாட்டுச் சந்தி பகுதியில் முச்சக்கரவண்டியும் மோட்டார் சைக்கிளும் பயணித்துக் கொண்டிருந்தபோது வீதியோரத்தில் நின்றிருந்த கட்டாக்காலி மாடுகள் திடீரென வீதியின் குறுக்கே பாய்ந்துள்ளன. இதனால் நிலைகுலைந்த வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகின. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீடிக்கும் கட்டாக்காலி மாடுகளின் அச்சுறுத்தல்: வவுனியா நகரின் பல்வேறு பகுதிகளிலும் குறிப்பாக பிரதான வீதிகளில் கட்டாக்காலி மாடுகளின் நடமாட்டம் அண்மை காலமாக அதிகரித்துள்ளது. இதனால் வாகனச்சாரதிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொள்வதுடன் அடிக்கடி இவ்வாறான உயிராபத்தான விபத்துகளும் நிகழ்ந்து வருகின்றன. முக்கிய கோரிக்கை: விடப்பெரிது மாடுகளை வளர்க்கும் உரிமையாளர்கள் அவற்றை வீதிகளில் அவிழ்த்துவிடாமல் பாதுகாப்பான முறையில் பட்டிகளில் அடைத்து பராமரிக்குமாறு சமூக ஆர்வலர்களும் போலீசாரும் கேட்டுக்கொண்டுள்ளனர். சமூக பொறுப்பு: உரிமையாளர்களின் கவனக்குறைவால் பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாகும். மாடுகளை முறையாக பராமரிக்க தவறும் உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.